டைம் இப்போ கரெக்டாக 4 இப்போ தான் விடிய ஆரம்பிக்குது. ரைட்டு, இந்த வழியாக தான் நம்ம போக போகிறோம். அப்படி ஸ்ட்ரைட்டாக போயிருந்தோம்னு வச்சுக்கோங்க, டேரெக்டாக சோலாங் வேலி அந்த ரூட்டு. பட் இப்போ வந்து நம்ம கொட்டி குலாபா, அதுக்கப்புறம் ரோத்தாங் பாஸ், கொக்சர், அதுக்கப்புறம் சோலாங் வேலி, அட்டல் டனல், அப்புறம் திரும்ப மணாலி. ஸோ இந்த ரூட்டில் தான் நம்ம போக போகிறோம். ரோட்டில் இருந்தே ஐஸ் கட்டியெல்லாம் பார்க்க முடிஞ்சது. அங்கங்கே நிறுத்தி கொஞ்சம் டைமும் ஸ்பெண்ட் பண்ண முடிஞ்சது. நிலவில் பயந்துட்டே வந்தோம், स्नो இருக்குமா இருக்காதான்னு. कहाँ से ज़्यादा स्नो मिलता है सर? बराबर है सारी जगह बैच भाई। हाँ, आगे लगेगा वाइट है थोड़ा। हाँ, ये ब्लैक हो गया। ओह ब्लैक हो गया। हाँ उसमें थोड़ा फर्क है आगे। पब्लिक कम है वहाँ। हाँ वहाँ पॉइंट बोलते हैं उसको 0 पॉइंट। ஸோ டிரைவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்த இடத்துல வந்து பப்ளிக் நிறைய பேர் வந்து அவசரப்பட்டு இங்கேயே இறங்கி விளாட ஆரம்பிச்சிருவாங்களாம். இங்கே எல்லாமே கூட்டம் பயங்கரமாக இருக்கும். பட் ஆனால் இங்கேருந்து நாங்கள் இப்போ 0 பாயிண்ட்னு சொல்லி ஒரு அடுத்த பக்கத்தில் ஒரு இடத்துக்கு தான் போகிறோம். அங்கே இன்னும் கொஞ்சம் பனி அதிகமாக இருக்கும். ரோத்தாங் பாஸ் பாயிண்டில் நாங்கள் நிறுத்தலை. என்ன காரணம்னா ரொம்ப க்ரௌடாக இருக்குது. பட் ஆனால் பனியும் நிறைய இருக்குது. ஆனால் எல்லாமே பிளாக் ஐஸ், கொஞ்சம் மணல்லாம் கலந்து, டூரிஸ்ட் ரொம்ப அதிகமாக இருக்காங்க இல்லையா. ஸோ ஸ்னோ எல்லாமே டஸ்ட்டாக தான் இருக்கும். இப்போ டிரைவர் என்ன சஜஸ்ட் பண்ணுறாருன்னா, இன்னும் கொஞ்சம் தூரம் போனால் 0 பாயிண்ட்னு சொல்லி ஒரு இடம் இருக்கான். அங்கே வந்து ஃப்ரெஷ் ஸ்னோ கிடைக்குமா. சூப்பராக இருக்குது. இங்கே அவர் சொன்ன மாதிரியே உள்ளே போக போக இன்னும் பனி நல்லா இருக்குது. போக போக கலர் நல்லா இருக்குது, பனியோட கலரு. 0 பாயிண்ட் வந்தாச்சு. இங்கே வண்டி நிறுத்த போகிறேன்னு நினைக்கிறேன் எங்கள் டிரைவர். 4039. அவங்களாம் ரொம்ப நாளாக ஒரு ஆசை இருக்கும் இல்லையா, இந்த மாதிரி இடத்துக்குலாம் வர மாட்டோமா, இப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு கிடைக்குமா லைஃப்பில். இந்த மாதிரி பனிலெல்லாம் முதல் நம்ம கை வைப்போமா, கண்ணால் முதல் பார்ப்போமான்னு இருக்கும் இல்லையா. இந்த எல்லா ஆசையும் இன்றைக்கி ஒரே நாளில் நிறைவேறி இருக்கு. நான் வாங்கிட்டேன். ஆக்சுவலாக எனக்குன்னு வாங்கிட்டேன். ஆனால் கொஞ்ச நேரம் இந்த கிளைமேட்டை நான் ஃபீல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் இதெல்லாம் யூஸ் பண்ணுறேன். போதும்னு தோன்ற அளவுக்கு நான் இங்கே ஸ்னோவில் விளாட போகிறேன். கிளைமேட் என்ஜாய் பண்ண போகிறேன். என்னால் எவ்வளோ தூரம் பீக்குக்கு போக முடியுமோ நான் போக போகிறேன். ஆனால் அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடணும். அக்கா
Ika! Babu, baby. Snowball! Snowball! இன்னும் கொஞ்சம் மேலே போமா? நடக்க முடியல. மழை வேற பெய்யுது. ஓய் கரெக்டாக காட்டி எப்பயுமே மொட்டைப்பாறையிலே டாப் போயிடுவோம். இந்த இடத்த விட்டுருவோமா என்ன? வியூ பார்க்கணும் சுற்றி. இவ்வளோ பனிலையும் அவ்வளோ தண்ணி தெவிக்குது. இந்த பீக்குக்கு போயிட்டோன்னு வச்சுக்கோங்க, சுற்றி 360 டிகிரி சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் ரிட்டர்ன் போகும்போது கொஞ்சம் ஃப்ளைட் பண்ணிடுவேன். அருகே போக போகிறேன். குச்சி ஒன்று கிடச்சிச்சு. நினச்ச இடத்துக்கெல்லாம் போயிடணும். 10ல் ஒரு ஆளாக இருந்து ஹாய் சூப்பர் ஹாய் சூப்பர் வாங்க போகலாம் அப்படின்ட்டு பண்ணிடவே கூடாதுன்றதுல ரொம்ப கவனத்தோடு இருக்கேன். ரூமில் போய் ஃபுல்லாக ரெஸ்ட் எடுத்துக்க வேண்டியது. ஒரு பிரச்சனை என்னென்னா, மேலே ஏற ஏற குளிர் அதிகமாகுது. ரெண்டாவது ஆக்சிஜன் லெவல் ரொம்ப கம்மியாகுது. அப்பா கொஞ்சம் தூரம் தான்டா. பனிய யாருமே கை வைக்காத ஸ்னோ. சரிதா? யாருமே கை வைக்காத ஸ்னோ. லைட்டாக மண் மட்டும் கலந்துருக்கு. பட் இன்னும் கொஞ்சம் மேலே போக போக ஒன்றுமே இல்லை, ஒன்று மழை எடுக்கிற மாதிரி விடு. வந்துட்டோம்டா. இன்னும் மேலே போகிறேன். ட்ரெஸ்லாம் ஈரமாயிடுச்சு. கொடுத்த வாடகைக்கு நல்லா ரப்படி அடிச்சிட்டேன். தண்ணி வைக்கிறோம் ஒழுங்கிட்டுருக்கு. நல்லா வழுக்குது. இதுக்கு மேலே ஏறுறது சாதாரணமான விஷயம் இல்லைன்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணுவோம் முடிஞ்சளவு. பாருங்க, ட்ரிப்பு நிற்க மாட்டேங்குது ஸ்னோவில். ஏன்னா ஃப்ரெஷ் ஸ்னோவில் எங்கே அப்புறம் எப்படி க்ரிப் இருக்கும்? க்ரிப்பு கொஞ்சம் கஷ்டம் இங்கே கிடைக்கிறது. காலில் பதிச்சு போக ட்ரை பண்ணோம். பட் ஒன்ஸ் வழுக்குச்சு கீழே போயிடும். க்ளவுஸ்லாம் கட்டாயம் வாங்கிடுங்க. ஸ்னோ பாயிண்ட்லாம் வரீங்களா?
போதுன்ற அளவுக்கு சறுக்கியாச்சு. நேவிகா நேவிகா காது கேட்கல. நம்மளுக்கு பக்கத்து ரூமில் இருந்து கூப்பிட்டாலே கேட்காது. எங்கிட்ட மலை வச்சுட்டு இருந்தா இருந்து கூப்பிட்டா கேட்க போகுது.